இந்த ஒரு நியூஸை பார்த்ததுக்கு அப்புறம் சிரிக்கிறதா அழுகிறதா இல்ல பெண் குழந்தைகளை வச்சிருக்கவங்க பயந்தே சாகுறதானே தெரியும். ஏன்னா நம்ம இந்தியால ரத்தமும் ஜதையும் உள்ள அந்த உயிர் உள்ள பெண்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா பெண் உருவ படத்துக்கு கூட பாதுகாப்பு இல்லை அப்படின்றது தெரிய வந்து. முன்னாடி எல்லாம் ஃபன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கல்லுல சேலையை கட்டி விட்டா கூட அந்த கல்லை உங்கள்ட்ட இருந்து பாதுகாக்கணும்டா அப்படி. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே என்ன நடந்திருக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது மத்திய பிரதேஷ் மாநிலம் குவாலியர் அப்படின்ற ஒரு சிட்டில சாலையோரத்துல உள்ள ஒரு நீண்ட வால்ல பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு சுவர்ல யோகா இருக்குல்ல, அதாவது யோகா பொசிஷன்ஸ் வந்து வரிசையா வரைஞ்சு வச்சிருக்காங்க. அதாவது மக்கள் பார்த்து இந்த மாதிரியான பொசிஷன்லாம் யோகால இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இந்த சில் அவுட் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது இந்த ஷேடோல வரைஞ்சு வச்சிருக்காங்க. பெண்கள் யோகா பண்ற மாதிரி பெண் உருவத்துல அதை வரைஞ்சு வச்சிருக்காங்க. அதுல இந்த வக்கர புத்தி உள்ள ஈன பிறவிங்க இருக்காங்கல்ல, அவங்களோட காம இச்சையை எப்படி வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்கள் உருவப்படம் யோகா பண்ற மாதிரி இருக்கிறது, பெண்களோட பிறப்புறுப்பு இருக்கிற இடத்துல அந்த பிறப்புறுப்பு இருக்கிற மாதிரியே சில ஆயுதங்களை வச்சு வரைஞ்சு விட்டு போயிருக்காங்க. அதை சமூக ஆர்வலர்கள் அழிக்கிற காட்சியை தான் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு தான் நான் முதலையே சொன்னேன், அதாவது கல்லுக்கு சேலையை கட்டி விட்டா கூட கல்ல பாதுகாக்கணும்டா அவங்கள்ட்ட இருந்து அப்படின்ற மாதிரி. செவத்துல இருக்கிற பெயிண்டிங் அவங்களோட கண்ணை உறுத்தி இருக்கு பாருங்க. ஏன்னா அவங்களோட மனநிலை அந்த அளவுக்கு மக்கி போய் வக்கர புத்தியில ஊறி போயிருக்கு. நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும்.